ஆரி ப்ளவுஸ்னு எடுத்தாலே இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பீட் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நிறைய நீடில்ஸ் உடையும். அதுக்கு நம்ம சிங்கிள் ஃபோட்டோ யூஸ் பண்ணுவோம். நம்ம லெஃப்ட் சைட் ஸ்டிச் பண்ணுறோன்னா இந்த சைட் லெஃப்ட் சைடு ஹோல் இருக்க ஃபோட்டோ, ரைட் சைட் ஸ்டிச் பண்ணுறோன்னா ரைட் சைடு ஹோல் இருக்க ஃபோட்டோ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இல்லைனா நம்ம யூனிவர்சல் ஃபோட்டோ போடுவோம், ரெண்டு பக்கமும் ஹோல் இருக்க மாதிரி ஃபோட்டோ போடுவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த பீட் ஃபோட்டோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ண ரொம்ப பீடட் லெஹங்கா இருக்குது, அந்த மாதிரி லெஹங்கா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கூட இந்த பீட் ஃபோட்டோ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஜிப்புமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிப் ஸ்டிச் பண்ணும்போதும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பீட் ஃபுட்டர் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறன்றது பாருங்கள். நீங்கள் கர்வ்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும் போது ரொம்ப எண்டில் குட்டியாக ரொம்ப நம்ம ஸ்டிச் போட்ட லைனே தெரியக்கூடாது. ஆரியில் வந்து நம்ம ஜரி த்ரெட் போடுவோம் இல்லையா, ஜரி ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்புறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபோட்டருமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுனா நீங்கள் லெஃப்ட்டுக்கு ஒரு வாட்டி ரைட்டுக்கு ஒரு வாட்டி நீங்கள் திருப்பி போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ஒரு சிங்கிள் ஃபோட்டரே வந்து உங்களுக்கு அந்த பீட் ஃபோட்டர் சொல்கிறேன் நான். அந்த பீட் ஃபுட்ரே உங்களுக்கு ஆரி ஒர்க்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஜிப்புக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லெஹங்கா பீடட் ஒர்க் இருக்குன்னா அந்த பீடை நகர்த்தி கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. பட் இதில் பெரிய பீடு இருக்குது அப்படிங்கும்போது நீடில் கண்டிப்பாக உடையுது, அதையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பீட்ஸ் உடையிற பட்சத்தில் நம்ம பீடை தட்டி எடுத்துட்டு தான் அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ இந்த ஃபுட்ரை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்.